வில்லிவாக்கத்திலிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய ரம்யாவும் தந்து அருள் பாலிக்கின்றார் அருள்மிகு சௌமிய தாமோதர பெருமாள். ஒரு முறை யசோதாதேவி தன் மகன் கிருஷ்ணனை வெளியில் செல்லாமல் இருக்க அவரது இடுப்பில் கயிற்றால் கட்டி மறுமுனையை உரலில் கட்டி வைத்தார். ஆனாலும் கிருஷ்ணர் உரலையும் சேர்த்து இழுத்துச் சென்று 2 மரங்களுக்கிடையே சென்று அந்த மரங்களை உடைத்து நாரத முனிவரால் சபிக்கப்பட்டு மரங்களாக இருந்த குபேரரின் 2 மகன்களான நல்குபேரன் மற்றும் மணிகிரீவன் என்ற 2 பேருக்கும் முக்தியளித்தார். இவ்வாறு கயிற்றால் கட்டிய வயிற்றுடன் இழுத்துச் சென்றதால் கயிறு அழுத்தியதால் கிருஷ்ணனின் வயிற்றில் தழும்பு ஏற்பட்டது. எனவே கிருஷ்ணர் இங்கு தாமோதரன் என அழைக்கப்படுகிறார். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு என்று பொருள். சுவாமி தாமோதரனின் மூலவர் திருமேனியில் யசோதை கட்டிய கயிற்றால் வயிற்றில் ஒரு தழும்பு உள்ளது. அழகாக புன்னகை ததும்ப காட்சி தருவதால் சௌமிய தாமோதர பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இவ்வாலயத்தில் தாயார் அமிர்தவல்லி தனி சன்னதியிலிருந்து அருள் பாலிக்கின்றார். அவருக்கு இருபுறமும் கிருஷ்ணர் மற்றும் சீதாராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் தனித்தனி சன்னதிகளில் இருந்து அருள் பாலிக்கின்றனர். இங்கு 12 ஆழ்வார்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் வரிசையாக அழகர் அமைந்துள்ளது கண் கொள்ளா காட்சியாக உள்ளது. மேலும் ஆண்டாள் தாயார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ராமானுஜர், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் ஆகியோரும் இருந்து அருள் பாலிக்கின்றனர். சித்ரா பௌர்ணமி, ராமநவமி, கஜேந்திர மோக்ஷம், பவித்ரோத்சவம், கிருஷ்ணா ஜெயந்தி, நவராத்திரி, வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், மார்கழி மாதத்தில் பகல்பத்து, ராப்பத்து, ஆழ்வார்களின் ஜென்ம நட்சத்திர விழா என பல திருவிழாக்கள் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் தை மாதத்தில் நடக்கும் உற்சவத்தின் 4ஆம் நாளில் தாயாருக்கு மோகினி அலங்காரம் செய்கின்றனர். இவ்விழாவின் பொழுது தாயார் இங்குள்ள நந்தவனத்தில் எழுந்தருள்வது சிறப்பு வாய்ந்தது. இவ்வாலயத்திற்கு மிக அருகில் பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அந்த ஆலயம் பற்றிய வீடியோ நமது சேனலில் உள்ளது, அதனையும் பாருங்கள். இவ்வாலயம் வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. அல்லது வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும். இது போன்று தொன்மையான ஆலயங்கள் பற்றி அறிய எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்.